யார் எதிர்க்கிறா? முதல்ல உதயநிதி முதலமைச்சராக உட்கார வச்சால் யார் எதிர்க்கிறா? யார் சொல்லுங்கள். பொதுமக்கள் எதிர்க்கிறாங்களா? திமுக தொண்டை எதிர்க்கிறானா? திமுக எதிர்க்கிறானா? எதிர்க்கட்சி தான் விமர்சனம் பண்ணுவான். முக்குளத்தூர் திமுகவுக்கு ஆதரவே இல்லை. ராமநாதபுரத்தில் எல்லா முக்குளத்தூர் யாருக்கு சப்போர்ட்டு? பலாப்பழத்துக்கு, ஓபிஎஸ். எல்லா முக்குளத்தூரும் திருநெல்வேலி சவுத்து பூரா நயினார் நாகேந்திரன். இந்த பக்கம் குக்கருக்கு. ஏன்? இதில் தங்க தென்னரசு முக்குளத்தூர் அமைச்சர், அவர் இதில் ஜகா வாங்கிட்டார். என்ன ஜகானா? திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் புருஸுக்கு வேலை செய்ய முடியும், வேலை செய்யலை. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்க்குறாரு, என்னையா இல்லைங்க அவர் வேலை செய்யலைங்க, நயினார் நாகேந்திரனுக்கு ஏதோ ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படியா? சரி, அவர் தூக்கு. நாடார் வேட்பாளர் அவர் கிறிஸ்டின் நாடார் ராபர்ட் புருஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார், நீ ஜெயிக்க வைப்போம். இது அவருக்கு ஒரு வழி. இப்போ முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட்டம் போடுவான். கம்யூனிசம்னா என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ கம்யூனிசம் பூராமல் எங்கே போய் படுத்து கிடக்குன்னா அறிவாலய வாசலில் துண்டை விரித்து படுத்து கிடக்கு. அதனால் இப்போ அதை சொல்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. அதனால் திமுக என்ன பண்ணுறாங்க? திராவிட இயக்கத்தை மீட்டெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாம் டாஸ்மார்க் வாசல் படுத்து கிடக்கான். மீதி பேர் எங்கே படுத்துக்கிறான்? சினிமா தேட்டரில் படுத்து கிடக்கிறான். இவங்கிட்ட போய் எப்படி திராவிட இயக்கத்தை சொல்கிறது? அண்ணாவின் பெரியாரின்னு சொன்னால் அவன் விஜய் பக்கத்தில் இருக்கான். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம திமுகவிலிருந்து இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களிலேயே பேசியிருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி இந்த ஜூன் 4க்கு பிறகு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கலைஞர் நூற்றாண்டு பிறகு இந்த ஜூன் 4க்கு பிறகு ஒரு வெற்றி வாய்ப்பு, அதோட இந்த வெற்றி வாய்ப்பு எல்லாம் சேர்த்து ஒரு விழாவாக உதயநிதி அவர்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவியை கொடுத்துடலாம், கூடுதல் பொறுப்போடு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு செய்தி உலா வருது. அது உண்மையா இல்லை வதந்தியா சார்? இல்லைங்க, அது வதந்தி உண்மை ரெண்டுமே அவர்கள் முடிவு பண்ணுறதாங்க. அவன் யாருங்க கேட்க போகிறா? யார் எதிர்க்கிறா? முதல்ல உதயநிதி முதலமைச்சராக உட்கார வச்சால் யார் எதிர்க்கிறா? யார் சொல்லுங்கள். பொதுமக்கள் எதிர்க்கிறாங்களா? திமுக தொண்டை எதிர்க்கிறானா? திமுக எதிர்க்கிறானா? எதிர்கட்சி தான் விமர்சனம் பண்ணுவான். மக்களை விட்டுறலாம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி உட்கட்சியில் யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது அடுத்த முதலமைச்சர் யார்? யாரை முடிவு பண்ணா? ஸ்டாலின். அது எந்த குழப்பம் உண்டா? மலையாளி எந்த குழப்பம் உண்டா? அது குழப்பமே இல்லை. எந்த குழப்பம்? ஒரு குழப்பம் இல்லை. இதே கதை தான். ஸ்டாலினுக்கு பின்னாடி நீங்கள் துரைமுருகன் என்ன சொன்னார்? உதயநிதியோட அமைச்சரவையிலும் இடம்பெறணும். இதுதான். இன்பநிதியின் அமைச்சரவையிலும் இடம்பெறணும். அவருடைய பையன். ஆமாம். அவர் என்ன கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகி பிறந்தாலும் ஆனால் ரிசர்வ் துண்டை போட்டு பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி, ரயிலில் சீட்டு பிடிக்கிற மாதிரி சீட்டை பிடிச்சிருக்காரு. துரைமுருகனே சீட்டை பிடிச்ச பிறகு கிளை கழகத்தில் இருக்கிற என்ன பண்ணுவோம்? இல்லை சார், இது ஒரு பக்கம் இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னா கூட இன்னொரு விஷயமும் அதில் கூடுதல் செய்தியாக இருக்கக்கூடியது, அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து இருக்கு. ஏன்னா எதனால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பலரான கருத்து இருக்கு. நல்ல நியாயமான கேள்வி. இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நிறைய படிப்பினை கொடுக்கப்பட்டிருக்கு. படிப்பினை மக்களாலையா? மக்களால், கட்சிக்காரங்களா? மக்கள் படிப்பினை கொடுப்பதை ஏற்றுக்கலாம் சார். ஏன்னா அவன் தான் எஜமான். யாரு? மக்கள் தான். எம்ஜிஆர் சொல்லுவார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜெயலலிதா சொல்லுவோம், மக்களுக்காக நான், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மாதிரி சொல்லுவோம். இப்படித்தான். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நீங்கள் சவுத்தில் முக்குளத்தூர் அரசியல், அது ஒரு வலுவான அரசியல். அந்த சமூக மக்கள் தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் இயற்கை தான். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களை எஸ்சி பட்டியல் யார் எடுக்கிறான்னு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை பிசி கொண்டு வா, பட்டியல் வெளியேற்றோம், எங்களை தேவேந்திர குல வேளாளர் எஸ்சின்னு சொல்லாத, எனக்கு சோறு வேண்டாயா, மானந்தான் பெருசு, நாங்கள் ஆண்ட பரம்பரை. இன்னைக்கு இந்திரன் விழா பழனியில் முதல் மரியாதை அந்த மக்கள் தான் கொடுக்குறோம், தேவேந்திர. அப்போ பழனி உருவான காலத்தில் பழனி மலையை முருகனை உருவாக்குறவன் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான். உழைக்கிற மக்கள் அவன் தான். அப்போது எங்களுக்கு வேண்டாம், எது ரிசர்வேஷனே வேண்டாம், இதையும் எடுத்துகிட்டு போ, நாங்கள் எல்லாம் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சுயமரியாதை வேணும். அப்போ அவங்களும் அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. முக்குளத்தூர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஒரு பவர் சென்டர். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இது முக்குளத்தூர் கட்சி. 5-6 அமைச்சர் இருப்பாங்க. ஓபிஎஸ், நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வைத்தியலிங்கம், இப்படி ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, நாங்கள் பூரா அண்ணாதிமுக விட்டு போடுறோம். யார்? முக்குளத்தூர். இப்படி எல்லாமே கொங்கு பெல்ட்டில் ஆமையா
கவுண்டர் ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கார். யார்? எடப்பாடி. நாங்கள் பூரா அப்படியே ஓட்டு போட்டுருவோம் ஐயா. இப்படி நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா நாடார், செல்லப்பாண்டியன் நாடார், செல்லப்பாண்டி இன்னொருத்தர் சண்முகநாதன், அவர் நாடார். எங்களுக்கு நாடாருக்கு அதிமுக தான் வாய்ப்பு கொடுக்குது. அதிமுக தான் வாய்ப்பு கொடுக்குது. அப்போ நம்ம வழக்கறிஞர் நாடார், என்ன பேர், இன்பதுரை நாடார். அப்போது நாடாருக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் அதிமுக போடுவோம். இப்படியான அரசியல் ஒவ்வொரு சமூகத்துக்குமான அரசியல் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் அப்படியே திமுக பக்கம் வாங்க. திமுகவில் இந்த முறை முக்குளத்தோர் திமுகவுக்கு ஆதரவே இல்லை. ராமநாதபுரத்தில் எல்லா முக்குளத்தோர் யாருக்கு சப்போர்ட்டு? பலாப்பழத்துக்கு, ஓபிஎஸ். எல்லா முக்குளத்தோரும் திருநெல்வேலி சவுத்து பூரா நயினார் நாகேந்திரன். இந்த பக்கம் குக்கருக்கு. ஏன்? எங்கள் அடையாளம் திமுக எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, எங்கள் கட்சி அதிமுக, இதெல்லாம் ஒன்றா சேர்றோம். இதுதான். அப்போது இதில் தங்க தென்னரசு முக்குளத்தூர் அமைச்சர், அவர் இதில் ஜகா வாங்கிட்டார். என்ன ஜகானா, திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு வேலை செய்யலை. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்க்குறாரு, என்னையா இல்லைங்க அவர் வேலை செய்யலைங்க, நயினார் நாகேந்திரனுக்கு ஏதோ ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படியா, சரி அவர் தூக்கு. நாடார் வேட்பாளர் அவர் கிறிஸ்டின் நாடார் ராபர்ட் புரூஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார், நீ ஜெயிக்க வைப்போம். இது அவருக்கு ஒரு வழி. இல்லையா, நம்ம பைய இப்படி இருக்கானே, அண்ணா, பெரியார், கருணாநிதி, கலைஞர் எல்லாம் படத்தில் போட்டு வச்சுருக்கான். அங்கே பார்த்தா எல்லாம் இப்படி இல்லையே ஒருத்தரும். இந்த பக்கம் ராமநாதபுரத்தில் அதே கதை தான். எல்லாருமே எங்கே போயிட்டாங்க? பலாப்பழத்துக்கு போயிட்டாங்க. தேனியில் குக்கருக்கு போயிட்டாங்க. இப்படி பல தகவல் அவருக்கு வருது. ஈரோட்டில் முத்துச்சாமி பிரகாஷுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறார். ஏன்? என்ன கேட்காம பிரகாஷ் உள்ளே போட்டீங்க? நான் எம்ஜிஆருக்கே பஸ் ஓட்டினவன். அவர் எம்ஜிஆர் சீட்டு கொடுக்கும்போது அவர் ஒரு பஸ்ஸு வச்சுருந்தார். பஸ்ஸை விற்று தான் கட்சிக்கு போட்டார். அப்புறம் 500 பஸ் வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க, ஓல்வாவாக வாங்கிட்டார். அது வேறு விஷயம். அப்போது என்னை கேட்காம உதயநிதிக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் போட்டுருவீங்க, நான் ஜெயிக்க வைக்கணுமா? நீயே போகிறேன் என்னப்பா, எல்லா கட்சியும் தான் பிரச்சனை. அப்போ அவரை தூக்கி போட்டு போயிட்டார். அப்போது பார்த்தார் முதலமைச்சர், என்னடா இப்படி இருக்குது இந்த கட்சி, இதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது? அப்போ அந்த அமைச்சரவையில் மாற்றம் தேவைப்படுது. இப்போ நீ சாட்டை எடுக்கணும்ல. இப்போ இந்த ஜூன் 4க்கு பிறகு நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம், நிறைய சாட்டைகள் எதிர்பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த அமைச்சர் மாற்றப்படலாம்னு ஏதாவது இருக்கா சார்? அதாவது ரிசல்ட் வந்த பிறகு தான் சார் முடிவாகும். எங்கள் தொகுதி என்னன்னா இப்போ நீங்கள் என்ன தொகுதி வாரியா, வார்டு வாரியா, கிளை வாரியா யார் வேலை செய்யலை? இதுதான் வேலை. ஓட்டு கம்மியாக வாங்கி ஜெயிச்ச வேட்பாளர் இருக்கான், அதிகமாக வாங்கி ஜெயிச்ச வேட்பாளர் இருக்காங்க. இதில் யாரை தூக்குவது என்பது ஜூன் 4ஆம் தேதி தான் முதலமைச்சர் முடிவு செய்வார். இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இன்னொரு பக்கம் இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் கூட 2ஆக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. அதுவும் உண்மைதானா? நான் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னென்னா, உதயநிதி என்ன நினைக்கிறாருன்னா, திராவிட இயக்கத்தை கிளைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார். திராவிட இயக்கத்தை கிளைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது யார் மூளைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயா சுபவி, முன்னாள் ஆனந்தவிட ஆசிரியர் திருமாவேளன், 2 பேரும் தான் கொள்கை வகுப்பாளர் திமுகவில். என்ன வகுப்பாளர்? கொள்கை வகுப்பாளர். அவர் கலைஞர் டிவி எடிட்டர். ஐயா சுபவி மூத்த திராவிட இயக்க பற்றாளர். திராவிட இயக்க பற்றாளர். அப்போது திராவிட இயக்க பலவீனமாக ஆயிடக்கூடாது. இது எங்கே கொண்டு போய் சேர்த்துறோம்? கிளையில் வரைக்கும் சேர்த்துறோம், மக்கள்கிட்ட அடியில் வரைக்கும். இது உதயநிதிக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. கிளைக்கழக செயலாளர் வரைக்கும். இந்த இப்போ முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட்டம் போடுவான். கம்யூனிசம்னா என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ கம்யூனிசம் பூராமல் எங்கே போய் படுத்து கிடக்குன்னா அறிவாலய வாசலில் துண்டை விரித்து படுத்து கிடக்கு. அதனால் இப்போ அதை சொல்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. அதனால் திமுக என்ன பண்ணுறாங்க, திராவிட இயக்கத்தை மீட்டெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாம் டாஸ்மார்க் வாசல் படுத்து கிடக்கான், மீதி பேர் எங்கே படுத்து சினிமா தேட்டரில் படுத்து கிடக்கிறான். இவங்கிட்ட போய் எப்படி திராவிட இயக்கத்தை சொல்கிறது? அண்ணாவின் பெரியாருன்னு சொன்னால் அவன் விஜய் பக்கத்தில் இருக்கான், நசிரியா பக்கத்தில் இருக்கான், சுசித்ரா சுக்கிலிங்ஸ் பார்த்துட்டு இருக்கான், பயில்வானை பார்த்துட்டு இருக்கான். பயில்வான் என்ன சொல்கிறாருன்னு இவனை போய் எங்கே பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதி சொன்னால் எவனா கேட்பானா? காலம் கடந்து போச்சு. காலம் கடந்து போச்சு. காலம் இருக்கும்போதே காலத்தை பயிர் செய்யுன்னு சொல்லுவான். ஆடிப்பட்டான் தேடி விதைங்குவான்.
இப்போ ஆடியெல்லாம் முடிஞ்சு ஆவணி வந்து ஐப்பசி வந்து பல மாதம் கடந்த பிறகு நீங்கள் விதைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? பயிர் செய்வது பருவத்தில் செய்யணும். வெட்ட வெயில் அடிக்கும் போது போய் விதைச்சிங்க என்ன ஆகும்? மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும். எனக்கு 3 ஏக்கர் எல்லாம் விவசாயம் நானும் பண்ணுறேன். நீங்கள் பண்ணாத வேலையே இல்லையா? அப்போ காலத்தை பயிர் செய், காலத்தை பயிர் செய். இப்போ திமுகவில் காலம் கடந்து பயிர் செய்யாதே, அப்படிதான் இதுதான் நடக்குது. அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஜூன் 4க்கு பிறகு தான் தெரிய வரும், முழுமையான ஒரு பதிலாக நமக்கு கிடைக்கும்ன்றது தான் செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.